நினைச்சேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. அகிலா வந்துட்டியாமா? என்னோட போனு அங்க எங்கேயே வச்சுட்டு மாத்துக்க. எங்க வச்சேன்னு சரியா நினைவில்ல. சாப்பிடும் போதுலதான் கீழே வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதை பார்த்து எடுத்து மட்டும் கொண்டு வரியா? சரிங்க, கொண்டு வரேன். அதுக்கு முந்தைய ஒரு விஷயம் பேசணும். விஷயமா? என்னமா விஷயம்? இல்லைங்க, நேற்று தான் கோயிலில் நிச்சயம் நடக்க வேண்டாம்னு சொல்லிட்டியே. இன்னொரு நாள் பார்த்துக்கிடலாம், எல்லாத்தையும் கூப்பிட்டு பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டியே. பொண்ணு வீட்டுக்காரங்களும் அதை எதுவும் பெருசாக எடுத்துக்காம சரின்னு போயிட்டாங்க. நம்ம என்ன தேதி வைக்க போகிறோம் என்னென்னு முடிவு பண்ணிட்டு சொல்கிறோன்னு சொன்னோம். அதுக்கு ஜோசியர் வீட்டுக்கு வர சொல்லலாமாங்க? அவர் வந்து நாள் பார்த்து சொல்லிட்டாருன்னா நம்மளும் அவியிட்ட சொல்லிடுவோம். அவியலும் ஒரு மன நிம்மதியாக இருப்பாவல்ல. ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். நாளை தள்ளி போட்டா அப்படியே நாள் கடந்துட்டே தான் போகும். இனி ஜோசியர் எப்படி பார்த்து நாள் குறிச்சு தராருன்னு வேற தெரியல. அது சீக்கிரமாவும் இருக்கலாம், இல்ல ரொம்ப நாள் பிந்தியும் இருக்கலாம். சரி, அப்ப ஜோசியருக்கு ஃபோன் போட்டு கேளு. அவரு இன்னைக்கு வர முடியும்னா வர சொல்லு, இல்லைன்னா நாளைக்காவது வர சொல்லு. இந்த மாதிரி நீங்க தேதி கொடுத்த பிறகுதான் எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிடு. அவர் வந்து பார்த்து என்ன தேதி சொல்றாரோ அதையும் முடிவு பண்ணிக்கலாம். என்னம்மா? சரிங்க. அவர் வந்து உடனே பண்ணலான்னு சொன்னாலும் பண்ணிடலாமா? இது என்னம்மா கேள்வி? நல்ல நாள் உடனே இருக்குன்னு சொன்னா பண்ணிட வேண்டியதான். இல்ல கொஞ்சம் பொறுத்து தான் பண்ணணும்னு சொன்னா பொறுத்து பண்ணுவோம். பொறுத்து பண்ணலான்னு நான் சொன்னாதானே அவர் சொல்லுவார். அடுத்த முகூர்த்தத்திலேயே நல்ல நாள் இருக்கு, அப்பவே நிச்சயத்தை வச்சுக்கலான்னு சொல்ல போகிறேன். என்ன யோசிக்கல? ஒன்றும் இல்லைங்க, லேட்டாக பண்ணலான்னு சொன்னால் கொஞ்சம் நாள் இருக்கும் வேலை எல்லாம் செய்யறதுக்கு. மற்றபடி ஊரில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு வேற சொன்னீங்க. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பெருசாக கிராண்டாக பண்ணணும். அதான் உடனே நல்ல நாள் இருக்கு வைங்கன்னு சொன்னால் எப்படி செய்யன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு என்னமா அவ்வளவு யோசனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் நாளைக்கே பண்ண சொன்னா கூட ரெடி தான். ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் இன்னைக்கே போய் சொல்லிடுவோம். வீட்டுல ஆளா இல்ல, எத்தனை பேர் இருக்கும், ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு பார்த்தா எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். வேலை செய்யற இடத்துல அங்க உள்ள ஆளுகளுக்கெல்லாம் நம்ம தம்பியே சொல்லிடுவோம். மற்ற ஊர்க்காரங்க பெரிய சொந்தக்காரங்களை மட்டும்தானே. நீ ஊர்க்காரங்களுக்குலாம் சொன்னாலும் நான் நம்ம சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் சொல்லிடுவேன். நேர்ல போயிட்டு வர முடியலனாலும் ஒரு ஃபோன் போட்டாலும் சொல்லிடுவோம். இந்த மாதிரி அவசரமா வைக்கிறதுனால இப்படி இருக்கு, கல்யாணத்துக்கு நேர்ல வந்து பத்திரிக்கை வைக்கிறோம்னு சொல்லிட வேண்டியதான். என்ன செய்ய, நேரம் அப்படி இருந்தா. இப்ப எல்லாரும் கல்யாணத்துக்கு பழைய மாதிரியா எல்லாம் நேர்ல போய் சொல்றாவ. இப்ப எல்லாம் வாட்ஸ்அப்லயே அனுப்பி விட்டுறாவ. கல்யாணத்துக்கு நிச்சயம் தானம்மா, பாத்துக்கிடலாம். சொல்றதெல்லாம் சொல்லிடலாம். இனி சமையலுக்கு ஆளு எல்லாமே பார்க்கணும்ல, டெக்கரேஷன் இருக்கு. ஏம்மா, ஊருக்குள்ள நமக்கு தெரியாதாளா? ஒருத்தர் அந்த வேலை செய்யறவரு முடியாதுன்னு சொல்லிட்டா கூட அவர்கிட்ட வேற யாரும் தெரியுமான்னு சொல்லி வாங்கிக்கிடலாம். அதெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடலாம். முதல்ல ஜோசியர் எந்த நாள் சொல்றாருன்னு பார்ப்போம். அதுக்குள்ள நம்ம ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம்? அவரு வரட்டு, தம்பி ஜாதகத்தையும் எடுத்து கொடு. முடிஞ்சா அந்த பொண்ணு ஜாதகத்தை கூட வச்சு பார்க்கலாம். நீ பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஜாதகத்தை மட்டும் வாங்கி தரியா? ரெண்டும் சேர்ந்தாலும் பொருத்தம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஐயோ, பொண்ணு ஜாதகம் வேணுமா? அவளே ஒரு ஃப்ராடு. நானே அப்பா அம்மா பொண்ணுன்னு ஒரு குடும்பத்தை டூப்ளிகேட்டாக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இதில் இவளுக்கு ஜாதகத்துக்குலாம் எங்கே போக? இவர் இந்த ஆள் பேச்சை நம்பாமல் வேற யார்கிட்டயாவது பார்ப்போன்னு கொண்டு போயிட்டா மாட்டிக்குவோம். ஜாதகத்தில் இவ பொய்யானவ போலியானவன்னு சொல்லிட்டாவே என் சோழி முடிஞ்சுது. அதுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்கக்கூடாது. என்னங்க, நீங்கள் இவ்வளோ யோசிக்கும் போது என் மகனுக்காக நான் யோசிக்காமல் இருப்பேனா? நான் முதல்லையே அவையக்கிட்ட கேட்டேன், ஜாதகம் இருந்தால் கொடுங்க, நம்ம பொறுத்தெல்லாம் பார்த்துக்கிடுவோம், பிறகு நிச்சயத்தை வச்சுக்கிடலான்னு. அதுக்கு அவிய சொன்னாவே சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம மருமகளுக்கு ஜாதகம்லாம் எழுதியிருக்காவே. பிறகு நம்ம மருமகளுக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது அந்த வீடு இருக்கலாம், அவிய இருந்த வீடு, அதில் ஒரு நாள் சிலிண்டர் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டான். இவைய அவசரத்தில் வெளியே போகும்போது சிலிண்டரை சரியாக பார்க்காம போயிட்டாவ போல். வரதுக்குள்ளே நல்லா எரிஞ்சு போயிட்டு போல். அதில் அந்த பிள்ளையோட நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஐயோ, என்னம்மா சொல்றா? ஆமாங்க, அந்த மாதிரி ஆனனால நிறைய இது போயிட்டு பிறகு திரும்ப ஜாதகம் நாங்கள் எழுதவே இல்லை அப்படின்னு சொன்னாவே. அது சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்தது. திரும்ப ஜாதகம் எழுதணும்னா எழுதிருக்கலாம்ல. எழுதிருக்கலாம், அவி அப்படியே பெருசாக எழுதாமல் விட்டுட்டாவ போல. அப்படியா? ஆமாங்க, அதனால தான் அவிய சொன்னாவே பேர் ராசி பார்த்துக்கிடலாம், பையனுக்கு பேரும் ராசின்னு சொல்லுங்க, நாங்களும் பிள்ளைக்கு பேரும் ராசியும் கொண்டு போய் பார்த்துட்டு வரோன்னு சொன்னாவே. அவிய பேர் ராசி பார்த்துட்டாவலாம். 8 பொருத்தமோ 9 பொருத்தமோ இருக்கான். நல்லா வாழுவாவே, ஒரு நோய் நொடி குறைன்னு எதுவும் வராது, நல்லபடியாக முடிச்சு வைங்க, நல்லா இருப்பாவன்னு சொன்னாவலாம். அவிய என்கிட்ட சொன்னாவே. அதான் சரி, வீட்டுக்கு ஒருத்தர் பார்த்தா போதாது அப்படின்னு நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. பாரா, எனக்கு இப்பதான் இதெல்லாம் தோணுது. ஆனா நீ மகனுக்காக முந்தையே எல்லாம் பார்த்து பேசி ஏற்பாடு பண்ணிருக்க. ஆமாங்க, என் மகன் மேல எனக்கு இல்லாத அக்கறையா சொல்லுங்க. அதுவும் சரிதான். என்னை விட நீ தானே ரொம்ப அக்கறையா இருப்ப. நீ சொல்றது சரிதாம்மா. ஏதோ ஒரு பக்கம் ஜாதகம் பார்த்தா போதும், ஜாதகம் இல்லாத பட்சத்துக்கு பேராசி பார்த்துட்டாவல்ல. அப்ப சரி, நீ ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி அவையில வர சொல்லு. தம்பி ஜாதகத்தை பார்த்து நாளை மட்டும் குறிச்சு தரட்டும். அதுக்கு முந்தைய என் ஃபோனை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருமா? சரிங்க, நான் போய் தேடி எடுத்துட்டு வரேன். சரி அகிலா. யார் என்ன பிளான் போட்டாலும் அடுத்த முகூர்த்தத்திலேயே மாறதுக்கு நிச்சயம் நடக்க தான் போகுது. நான் கூட ஊரை கூட்டி பெருசாக பண்ணாமல் சிம்பிளாக பண்ணி முடிச்சுட்டு கல்யாணத்தில் எல்லார்த்தையும் கூப்பிட்டு பண்ணி கொஞ்ச நாளில் அவள் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு ஊரில் அசிங்கப்படட்டும்னு நினச்சேன். ஆனால் நிச்சயத்துக்கே ஊரை கூட்டணுமாமே. கூட்டுங்க, நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்குன்னு எல்லார்த்தையும் ஊரை கூட்டி ஊர் முன்னாடி கடைசியில் அவங்க எல்லாம் ஃப்ராடுன்னு தெரிஞ்ச உடனே
அசிங்கப்பட்டு கூனி குறுகி நில்லுங்க. அப்படி உண்மையெல்லாம் தெரிஞ்சு நிற்கும் போது ஒன்றும் இருக்காது உங்ககிட்ட. எல்லாம் என் பேருக்கு வந்துடும். நான் ராணி மாதிரி இருப்பேன். நீங்கள்லாம் எல்லாத்தையும் இழந்துட்டு பிச்சைக்காரங்க மாதிரி இருப்பீங்க. அக்கா சாப்பிடலாமாக்கா? ரொம்ப பசிக்குது. சாப்பிடலாண்டி மீனா, எனக்கும் ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல். அதான், வேற என்ன ஸ்பெஷல் இருக்க போகுது பெருசா உங்கள் வீட்டில்? நான் இன்னைக்கு லெமன் சாதம் தான் கொண்டு வந்தேன். சரிடி, தொட்டுக்க? தொட்டுக்க ஊறுகாய் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏண்டி பொரியல் எதுவும் செய்யலையா? இன்னைக்கு நேரமே கிடைக்கலக்கா. காலையிலேயே தண்ணி வேற வந்துருச்சா. நான் எடுத்து வச்சுட்டு போனால் பாட்டிக்கு புழங்கறக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எடுக்காமல் வந்துட்டேன்னா பாவம் வயசானவங்க தூக்குவாங்க, சிரமப்படுவாங்களேன்னு நான் அவங்களுக்கு தண்ணி பிடிச்சி வச்சேன். மணியை பார்த்தா அதுக்குள்ளே நேரம் ஆயிடுச்சு. குளிச்சு வேற கிளம்பணும், சமைக்க வேற செய்யணும்ல. அதனால தான் லெமன் ரைஸ் மட்டும் கிண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மீனா. நான்லாம் 10வது வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கு மேலே படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் வீட்டில் வசதி வாய்ப்பு இல்லை. அதனால் அப்போ இருந்தே ஒவ்வொரு கடைக்காக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் கல்யாணம் முடிஞ்சாவது நல்லா இருக்கலாம்னு நினச்சேன். கல்யாணம் முடிஞ்சும் என் புருஷன் ஒரு குடிக்காரன். அவன்கிட்ட 2 குழந்தைங்கள வச்சுட்டு என்னால் பார்த்துக்க முடியல. அவன் கொண்டு வர 5-10 வீட்டுக்கு செலவுக்கே போயிடுது. பிள்ளைங்க படிப்பு செலவு அது இதுன்னு நிறையா இருக்குல்ல. அதனால தான் நானும் இப்போயும் வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ அப்படி இல்லைல்லம்மா. நல்லா படித்த பிள்ளை, நிறைய மார்க் எடுத்த பிள்ளை. வெளியூருக்கெலாம் போனால் அழகாக நிறைய சம்பாதிக்கலாம். அதை விட்டுட்டு இங்கே கடந்துட்டுருக்கா. இங்கேயும் உனக்கு சம்பளத்துக்கு ஒன்றும் குறை இருக்காது. நம்ம ஓனரும் சரி, அவைய மகனும் சரி, நல்ல தாராள மனசு. வேணுங்கிறவங்களுக்கு அள்ளி அள்ளி இறக்கிற குணம். இருந்தாலும் கால் கடுக்க இப்படி நின்று வேலை செய்கிறதுக்கு அழகாக ஏசி ரூமில் உட்காந்து கம்ப்யூட்டரில் வேலை செய்யலாம்ல. நான் தான் சொல்லிட்டேனேக்கா, எனக்கு ஏசியில் போய் அப்படி உட்காந்து நிறைய சம்பளம் வாங்குறதை விட எங்கள் பாட்டி எங்கள் அப்பா கூட இருக்கிறது தான் எனக்கு பெருசு. நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் கொஞ்சம் மாதம் வேலை செஞ்சோன்னா என் கைக்கு நிறைய பணம் சேர்ந்துடும். அதுக்கு பிறகு தான் இவங்களை நான் இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எடுத்த எடுப்பில் இவங்களையும் கூட்டிகிட்டு போய் என்னால் பார்த்துக்கிற அளவுக்கு அங்கே நம்மக்கிட்ட பணம் இல்லைல்லக்கா. எங்கள் பாட்டியும் சரி அப்பாவும் சரி இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து இருந்த ஊருன்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி எனக்காக வர ஒத்துக்கிட்டாலும் எங்கள் அப்பாவை பற்றி தான் சொல்லியிருக்கேன்லக்கா. அவர் என்னையே இன்னும் மகளாக ஏற்றுக்கல. என் கூட கிளம்பி வர்றதுக்கு எப்படி நினைப்பாரு. அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் எனக்கு அங்கே போகிறக்கெல்லாம் பிடிக்கலக்கா. கவலைப்படாத மீனா, உன் நல்ல மனசு சீக்கிரம் உங்கள் அப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட பேசுவார். இல்லைக்கா, மனசே விட்டு போச்சு. அவர் பேசினாலும் சரி பேசலனாலும் சரி என் கண்ணெதிரில் இங்கே இருந்தால் போதும். நான் இவங்க கூடயே இருக்கிறனால பாட்டிக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. அது போக அப்பா அப்பப்போ குடிச்சிட்டு எங்கேயாவது நினைவில்லாமல் விழுந்துருவார். யாராவது சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நானும் பாட்டியும் தான் போய் கூட்டிகிட்டு வருவோம். நான் வெளியூருக்கு போயிட்டேன்னா பாட்டி மட்டும் தனியாக என்னென்னு பாடுபடுவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் வரும்போது எங்கள் அம்மாவை நினச்சிப்பேன். எங்கள் அம்மா மட்டும் நேரம் இருந்திருந்தா நான் எங்கள் அப்பா அம்மா பாட்டின்னு எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம். அந்த கடவுள் ஏனோ சின்ன வயசில் எங்கள் அம்மாவை பறிச்சிட்டாரு. வளர வளர அப்பா பாசமும் இல்லாமல் பறிச்சிட்டாரு. அவர் கொடுத்த எனக்கு ஒரே நல்ல விஷயம்னா அது எங்கள் பாட்டி மட்டும்தான். பாட்டிக்கும் வயசாகிட்டு இருக்கு. இன்னும் அவங்களும் எவ்வளோ நாள் என் கூட இருக்க போகிறாங்கன்னு தெரியல. பாட்டிக்கு பிறகு என்னை யார் பார்த்துக்குவா? எனக்குன்னு யார் இருக்கான்னு யோசிச்சாலே ரொம்ப பயமாக இருக்கும்க்கா. கவலைப்படாதம்மா. உன்னை உங்கள் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேருந்து இப்படி பிரித்து வச்சுருந்தாலும் அந்த ஆண்டவர் உனக்கு ஒரு பாட்டின்னு ஒருத்தவங்கள கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வளர்த்துருக்காரு இல்லையா? அதுக்கு மேலேயும் கடவுள் உனக்குன்னு ஒரு துணை வைப்பார். இந்த உலகத்தில் பிறக்கும் போதே எல்லாரும் தனியாக தான் பிறக்கிறோம். ஆனால் தனியாகவே கடைசி வரைக்கும் வாழ்கிறது இல்லைல்ல. ஏதோ ஒரு உருவத்தில் அப்பாவா அம்மாவா அண்ணனா தங்கச்சியா அக்காவா மாமாவா அத்தையான்னு ஏதோ ஒரு உறவு நமக்கு சப்போர்ட் பண்ண இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ உங்கள் பாட்டியும் கூட இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உனக்குன்னு உன்னை புரிஞ்சுட்டு ஒரு வாழ்க்கை துணை நிச்சயம் அமையும். என்னக்கா, வாழ்க்கை துணைன்னு ஒருத்தர் அமைஞ்சாலும் நான் எங்கள் பாட்டியும் அப்பாவையும் விட்டு தள்ளி அவங்க குடும்பத்துக்கு தானே போகணும். நான் வேலைக்கு போகாததுக்கு காரணமே எங்கள் பாட்டியும் அப்பாவும் தான். இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு போனால் மட்டும் அதே நிலைமை தானே. இவங்களை தனியாக விட்டுட்டு போகணுன்னு எனக்கு துளி கூட தோணலக்கா. அதனால் இப்போது எனக்கு கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் பாட்டி ரொம்ப ஆசைப்படுறாங்க. உன் வயசு பிள்ளைங்கள்லாம் அங்கங்கே கல்யாணம் ஆகிட்டுருக்கு, உன்னை நாங்கள் இப்படியே வச்சுருக்கோமேம்மான்னு வருத்தப்படுறாங்க தான். பரவாயில்லக்கா, இது கிராமங்கிறனால வயசு வந்தால் நேரம் வந்தாலும் கட்டி கொடுத்துட்றாங்க. ஆனால் சிட்டிலலாம் ஒரு பொண்ணு படித்து அந்த பொண்ணு வேலை பார்த்து அவளுக்குன்னு ஒரு தனி இதை உருவாக்கி செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணத்தையே யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணில் நானும் இருந்துட்டு போகிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சு எங்கள் வீட்டை இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் யோசிக்கலாம்க்கா. அம்மா, நீ கல்யாணம் மாப்பிள்ளைனாவே வேறு மாதிரி யோசிக்கிற. நம்ம அவங்க வீட்டுக்கு தான் போகணும், இவங்கள விட்டுட்டு போகணும்னு நீ யோசிக்கிற. அப்படி இல்லைம்மா, உன் சூழ்நிலையும் புரிஞ்சுட்டு உனக்குன்னு ஒருத்தன் வருவான் நிச்சயம். சரியா? அவன் உன்னை மட்டும் ஏற்றுக்காம உன் குடும்பத்தையும் சேர்த்தே ஏற்றுக்குவான். அந்த மாதிரி ஒருத்தனை கடவுள் உனக்கு தரணும்னு
நானும் வேண்டிக்கிறேன். சரிக்கா. சரி வா சாப்பிடலாம். நான் காய் கொண்டு வந்திருக்கேன்ல, ஊறுகாய் இருக்கட்டும், காயை 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ம் சரிங்கக்கா. வாங்கய்யா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ம், நல்லா இருக்கீங்கய்யா. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஜோசியரே. நீங்கள் சொன்ன மாதிரி கோயில்லையே வச்சு நிச்சயம் பண்ணிக்கலான்னு தான் எல்லா ஏற்பாடும் பண்ணோம். கடைசியில் அவிய வேண்டாம், நம்ம வீட்டில் நடக்கிற முதல் விசேஷம் இது, 2 குடும்பமும் மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது, ஊரில் எல்லாத்தையும் கூப்பிட்டு பெருசாக சிறப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்டாவ. அதனால் அங்கே நிச்சயம் நடக்கலை, அந்த நிச்சயத்தை நிறுத்திட்டோம். அதான் இப்போ வேறு நல்ல நாளாக குறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறக்கு தான் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம். அப்படியாம்மா? ஐயா சொல்றது நல்லது தானே. வீட்டில் நடக்கிற முதல் விசேஷம், ஏன் அப்படி கம்மியாக ஆளை கூப்பிட்டு பண்ணணும்னு நினச்சிருக்காவ. இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. சரி, தம்பியோட ஜாதகத்தை கொடுங்கம்மா, பார்த்து சொல்கிறேன். ஐயா, தம்பியோட ஜாதகம் மட்டும்தான் இருக்கு. அந்த பிள்ளையோட ஜாதகம் சின்ன வயசுலயே ஒரு விபத்துனால எரிஞ்சு போயிட்டான். திரும்ப ஜாதகம் எழுதல போல் இருக்கு. அதனால அவிய வீட்டில் பேர்ராசி பார்த்துருப்பாவ போல் இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காவ. அதனால தான் மேற்படி இது நிச்சயத்துக்கு உங்ககிட்ட நாளும் குறிச்சோம். இப்போ தம்பி ஜாதகத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டோம். நீங்கள் நல்லா பொறுமையாக கணிச்சு பார்த்துட்டு பிறகு நீங்கள் என்னென்னு பதில் சொல்லுங்க ஐயா. அது உடனே வைக்கிறனாலும் சரி, இல்லை கொஞ்ச நாள் ஆகணும் தள்ளி தான் வைக்கணும்னாலும் சரியா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்து சொல்கிறேன். ஜாதகத்தை கொண்டாங்க. இந்தாங்கய்யா பாருங்க, பார்த்து நல்ல நாளாக சொல்லுங்க. தம்பியோட ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டேன். தம்பிக்கு கல்யாண பொருத்தம் வந்துட்டு, கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய சமயம் வந்துட்டு. எந்த ஒரு மனுஷனுக்காகவும் காலமும் நேரமும் நிற்காது இல்லையா? அதே மாதிரி தான் தம்பிக்கு கல்யாண யோகம் வந்துட்டு. நம்ம எவ்வளோ சீக்கிரம் தம்பிக்கு கல்யாணம் முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. நாள் கடத்திட்டே போனால் பிறகு இந்த கல்யாண யோகம் தள்ளி போயிடும். என்னங்க சொல்கிறீங்க? தெளிவாக சொல்லுங்கள், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. தெளிவாக சொல்கிறேன் ஐயா. தம்பிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப அமோகமாக இருக்கும். நீங்கள் பொண்ணும் தேடி ரெடியாக தான் வச்சுருக்கீங்க. அதனால நாளை கடத்தாமல் சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. நிச்சயத்துக்கு வர முகூர்த்தத்திலேயே தாராளமாக நீங்கள் நிச்சயம் பண்ணலாம். வர முகூர்த்தம்னா இன்னும் 2 நாள் தானே இருக்கு. ஆமாம்மா, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நீங்கள் நல்லபடியாக நிச்சயத்தை அந்த நாள்லேயே நடத்துங்க. அதிலிருந்து 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் கல்யாணத்தை தாராளமாக முடிச்சிருங்க. தம்பி ஜாதகத்துக்கு தம்பி அமோகமாக இருப்பார். அது போதும் ஐயா, என் மகன் நல்லா இருந்தால் எனக்கு அது போதும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ம் சரிங்க, அப்போ நான் புறப்பட்டுட்டுமா? நீங்கள் சொன்ன மாதிரியே இன்னும் 2 நாள் கழிச்சு வர அடுத்த முகூர்த்தத்திலேயே என் மகனுக்கும் மருமகளுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சுருக்கேன். நீங்கள் அவசியம் வரணும். என்னையா? நான் வராமல் எப்படி? நிச்சயம் வருவேன். இன்னும் எங்கே நடத்துறதுன்னு முடிவு பண்ணலை. மண்டபம் எல்லாம் நான் இன்றைக்கே போய் பார்க்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு காலையில் ஃபோன் போட்டு எந்த இடம்னு மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் நிச்சயம் வந்துடுங்க. சரிங்க ஐயா, நான் நிச்சயம் வந்துடுறேன். அப்போ நான் கிளம்புறேன். எதுவுமே சாப்பிடாம போறேன்னு சொல்றீங்களே, ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் இல்லையா? வேண்டாம்மா, இன்னொரு இடத்துக்கும் நான் ஜாதகம் பார்க்க வர சொல்லியிருக்காவ. அங்கே போகணும். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் முன்னாடி உங்களோடதை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அடுத்த தடவை வரும்போது நிச்சயம் சாப்பிட்றேன். ம் சரிங்க ஐயா. ஐயா, டிரைவர் கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எங்கே போனாலும் கொண்டு போய் இறக்கி விடுவான். அவன் கூடயே போயிருங்க. ஐயோ வேண்டாம் ஐயா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதில் என்னையா சிரமம் இருக்குது? நீங்கள் வாங்க, நான் போய் சொல்கிறேன். ம் சரிங்க ஐயா. நான் சொன்ன மாதிரியே அடுத்த முகூர்த்தத்திலேயே வைக்கலாம், இன்னும் 2 நாள்லயே வைங்கன்னு சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்லி நான் கேட்காம இருப்பேனாமா? எனக்காக நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. சரியா, சீக்கிரம் கிளம்பு. அதான் டிரைவர் உன்னை ட்ராப் பண்ண வராருல. அம்மா, அது வந்து புரியுது. நீ பல்ல காட்டும் போதே எதுக்குன்னு புரியுது. உனக்கு ரூபா தானே, அந்த ரூபாவை உன் அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பிடுறேன். போயிட்டு வா. உனக்கு நான் தரேன்னு சொன்ன ரூபா தருவேன். போ. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன். வேற ஏதாவது இந்த மாதிரி பண்ணணும்னாலும் சொல்லுங்கம்மா, நானே வரேன். ம் சரி. ஐயோ, ஏன் டீச்சர்லாம் இப்படி பண்ண? வேலை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது இப்படி மக்கர் பண்ணுறியே. எனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்குது தெரியுமா? வீட்டுக்கு போய் நல்லா படுத்து உறங்கலான்னு நினச்சா நீ இப்படி பஞ்சர் ஆகி என்னை நடு ரோட்டில் நிற்க வச்சிட்ட. நீ உன்னை எப்படி தள்ளிட்டு போகிறது, பஞ்சர் ஓட்டுறது? நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இன்னைக்கு அவ்வளோதான் போல. என் டீச்சர்லாம் இப்படி ஆன, ஒரு ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஆனா கூட எனக்கு வேலை லீவு. நான் கொண்டு போய் உன்னை அழகாக ரெடி பண்ணியிருப்பேன். இப்படி ஆயிட்டியம்மா. அட மீனா, இங்க என்ன பண்றா? மீனா, ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னம்மா, நேத்து தானே பார்த்தோம் கோயில்ல, அதுக்குள்ள இப்படி கேக்குற? நேற்று நீங்கள் நல்லா இருந்தீங்க பார்த்தேன், இன்னைக்கு தானே அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன். இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு எனக்கு தெரியணும்ல. சரியா போச்சு போ. நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் ரோட்ல நின்றுட்டு இருக்க. உனக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்னாச்சு?
அதை ஏன் மருது கேட்குறீங்க? சரி கேட்கல விடு. ஐயோ கேளுங்க. சரி சொல்லு, என்னதான் ஆச்சு? அழகா வந்துட்டு இருந்தேன் வண்டியில, திடீர்னு வண்டி பஞ்சர் ஆயிட்டு. அச்சச்சோ, இப்போ என்ன பண்றது? அதுதான் தெரியாம நானும் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கிருந்து எவ்வளோ தூரம் தள்ளிட்டு போகணும் பஞ்சர் ஓட்ட? அதான் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறேன், என்ன பண்றதுன்னு வேற எனக்கு தெரியல. அவ்வளோதானே. சரி வா, நான் வீட்டில் கொண்டு போய் உன்னை ட்ராப் பண்ணுறேன். ஆ, டிராப் பண்றீங்களா? ஆமாம், வண்டி தான் பஞ்சர் ஆயிடுச்சுல, பிறகு எப்படி வீட்டுக்கு போவ? பஞ்சர் ஓட்டிட்டு தான் போகணும். இப்போ பெட்ரோல் இல்லைன்னா கூட நான் உனக்கு டோ பண்ணுவேன். இப்போது வண்டி பஞ்சர் ஆயிட்டு நீ இங்கேருந்து தனியாக அவ்வளோ தூரம் தள்ளிட்டு போகணும். ரோட்டில் யாருமே இல்லை உனக்கு துணைக்கி. தனியாக நீ போகும்போது யாராவது வம்பு பண்ணால் என்ன பண்ணுறது? ஆ, யாராவது வம்பு பண்ணுவாங்கன்னு உங்க வண்டியில ஏறி வர முடியுமா? ஐயோ, நான் அப்படி சொல்லலை. உங்கள் வீடு தான் எனக்கு தெரியும்ல. எப்படி தெரியும்? ஐயோ கடவுளே, உங்கள் அப்பா அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும்போது நான் தானே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டேன். அட ஆமால. அதுக்குள்ளே மறந்துட்டியா? ஐயோ, மறக்கல. அப்போ உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும்ல. நான் உன்னை கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுடுறேன், நீ வீட்டுக்கு போ. பிறகு நான் ரிட்டன் வந்து என் வண்டியை விட்டுட்டு அந்த வண்டியை நான் தள்ளியே கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்டில் விட்டுடுறேன். நீ சாயங்காலம் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்து எடுத்துக்கோ. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இருந்தாலும் அட, நம்ம 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, ஏன் இவ்வளோ யோசிக்கிற? அப்படி ஒன்றும் எங்கேயும் ஒன்று கடத்திட்டு போயிட மாட்டேன். ஆ, நீங்க கடத்திட்டு போனா நான் என்ன விட்டுருவேனா? வண்டியில வரும்போது ரூட்டு கொஞ்சம் மாறிச்சு, அவ்வளோதான். என்னை கடத்திட்டு போறாங்கன்னு கத்தியே ஊரை கூட்டிட மாட்டேன். அவ்வளோதான், உன்னெல்லாம் யாராவது கடத்த முடியுமா? நீ எவ்வளோ தெளிவான ஆளு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ தள்ளிட்டே நீ போனாலும் உன்னை இப்படி தனியாக விட்டுட்டு போக எனக்கும் மனசு வராது. ஒரு பொம்பளை பிள்ளையை இப்படி ரோட்டில் தனியாக விட்டுட்டு வந்துட்டோமேன்னு எனக்கும் தோணும். நான் உன் கூடயே என் வண்டியவே நான் தள்ளிட்டு வந்தாலும் மெக்கானிக் ஷெட்டில் நின்று அவங்க அதை ரெடி பண்ணுற வரைக்கும் நான் உன் கூடயே நிற்கணும். அதுக்கு நான் உன்னை கொண்டு போய் விட்டுட்டேன்னா நீ வீட்டில் இருப்ப. ஆனால் இது ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீயாவே ஆட்டோ பிடிச்சி கூட வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம்ல. அதுக்கு தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்க சொல்றதும் சரின்னு தான் தோணுது. அப்புறம் என்ன, நீ என் ஃப்ரெண்ட் ஆகிட்ட, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுல இதில் என்ன இருக்குது? வா, வந்து வண்டியில் ஏறு. சரி. பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே, விழித்தெருவில் போகும் உந்தன் உருவம் தேடுதே. ஏங்க பார்த்து பொறுமையா போங்க. பொறுமையாக தானே மீன போயிட்டுருக்கேன். ஐயோ, நீங்க வேகமா வளையறதில்ல, நான் கீழே விழுந்துருவேன் போல. என்ன ஹெல்ப் பண்ண கூட்டிட்டு வந்த மாதிரி இல்ல, எங்கேயோ போய் தள்ளி விட போற மாதிரி இருக்கு. அடடடா, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படி ஏதாவது பிளான் இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா பொறுமையா போங்க ப்ளீஸ். இவ்வளோ வேகமாலாம் போனதே இல்லை. என் ஸ்கூட்டி 20-30 தாண்டாது, அந்த அளவுக்கு பொறுமையாக தான் போவேன். நீங்க என்னங்க விட்டா 100ல் போயிட்டு இருக்கீங்க? அட, ரோட்டில் தான் ஆள் யாரும் இல்லையே. ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, பொறுமையாகவே போங்க. எனக்கு பயமா இருக்கு. ஊரையே வித்துருவ அந்த அளவுக்கு வாயாடி நினைச்சேன், வாயாடிக்கு இப்படி ஒரு பயமா? வாய் பேசுவேன் தான், அதுக்குன்னு வேகமாக போனால் பயப்படக்கூட கூடாதா என்ன? சரி, பயப்படாத, பொறுமையாவே போறேன். சரிங்க. ஆகாஷ், என்ன பழக்கம் இதெல்லாம்? திடீர்னு நைட்டு கால் பண்ணி உங்கள் ஊரில் தான் இருக்கேன், உங்கள் ஆத்தங்கரையில் தான் இருக்கேன், சீக்கிரம் வான்னு சொல்கிறேன். வர முடியாதுன்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை, நீ வந்தால் தான் போவேன்னு சொல்கிறேன். என்ன பழக்கம் பழகிட்டு இருக்க? ஏண்டி திட்டுற? பிறகு உன்னை திட்டாமல் கொஞ்சுவாங்களா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் தெரியுமா? யாராவது பார்த்துருந்தா என்ன ஆகாஷ் ஆகுறது? அதான் யாரும் பார்க்கல. பார்க்கல. எத்தனை பேர் இந்த ராத்திரி எங்கே போகிறேன்னு கேட்டாங்க தெரியுமா? நான் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் கடைக்கு போகிறேன், அங்கே போகிறேன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். வீட்டில் கூட எங்கே போகிறேன்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சகுந்தலாவை பார்த்துட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்நேரத்துக்கு எதுக்கு போகிற, காலையில் போன்னு கூட சொன்னாங்க. நோட்டு வாங்கணும் அப்படின்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். லேட் மட்டும் ஆச்சு. எங்கள் வீட்டிலேருந்து யாராவது சகுந்தலா வீட்டுக்கு போய் அவளை வர சொல்லுமா, டைம் ஆச்சுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, நான் செத்தேன், அவ்வளோதான். இன்றைக்கே வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இன்னைக்கே துரத்துனா என் கூட வந்துரு. ஆமாம் வராங்க. சார் இன்னும் காலேஜே படித்து முடிக்கல, நானும் படித்து முடிக்கல. அப்படியே 2 பேர் போய் என்ன பண்ணுறதா? பாத்தியா, நான் காலேஜ் படிக்கலனா அப்படி என்ன லவ் பண்ணியிருக்க மாட்டியா? லூஸு, படித்து கூட முடிக்கல, நம்மகிட்ட ஒரு டிகிரி கூட இல்லை, போய் நம்ம பொழப்புக்கு என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் சம்பாரிச்சு போடுவேன். நீ சம்பாரித்து போட மாட்டேன்னு சொல்லலை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறக்கே இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குன்னு சொல்கிறேன். சரி, எதுக்கு இப்போ இவ்வளோ அவசரமாக என்ன வர சொன்னேன்? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். ஏண்டா, ஒரு நேரங்காலம் வேண்டாமா? காதலுக்கு நேரங்காலம்லாம் இல்லடி. காதலுக்கு வேணா நேரங்காலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் வீட்டுக்கு இருக்கே 6 மணி ஆனால் வீட்டை விட்டே வெளியே விட மாட்டாங்க. நான் அது இதுன்னு போய் சொல்லிட்டு உனக்காக வந்திருக்கேன்.
கேட்டால் பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்கிறேன். நானும் நீ அவ்வளோ அவசரமாக வர சொன்னேன்னா ஏதோ அர்ஜென்ட்டோ என்னமோன்னு ஓடி வந்தேன். இல்லடி, நீ 2 நாளாக உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கணும்னு போயிட்ட. 2 நாளாக நீ காலேஜுக்கே வரல. நாளைக்கு வந்துருவேன்னு தான் சொன்னேன். இருந்தாலும் எனக்கு 2 நாளாக உன் ஞாபகமாகவே இருந்தது. அதான் சரி நேரில் பார்த்தா சந்தோஷமாக இருக்குமேன்னு வந்தேன். ஓஹோ, சார் என்ன மிஸ் பண்ணீங்களோ? அப்படி சொல்ல முடியாது, அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. லைட்டாக மிஸ் பண்ணேன். லைட்டாக மிஸ் பண்ணதுக்கே என்னை தேடி எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன், அதுவும் இந்த ராத்திரியில். நிறையா மிஸ் பண்ணியிருந்தா வீட்டுக்கே வந்திருப்ப போல. ஆஹா, அந்த தப்பை இன்னைக்கு நான் பண்ண மாட்டேன். நான் முறைப்படியாக உன்னை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணும்போது தான் உங்கள் வீட்டு வாசல் மிதிப்பேன். அதுக்கு முன்னாடிலாம் வர்றது தப்பு. டா சார் ரொம்ப ஒழுக்கம்தான். பொண்ணு வீட்டுக்கு வர மாட்டாராம், பொண்ணு ஊருக்கு மட்டும் வருவாராம். பொண்ணு வீடுங்கிறது அவங்க தனிப்பட்ட இது. ஆனால் பொண்ணோட ஊருங்கிறது பொதுவான ஊர். யார் வேணா வரலாம், யார் வேணாலும் போகலாம். சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தால் எனக்கு டைம் ஆயிரும், நான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே. அடி வாங்குவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அட போடா. டி 2 நாளாக மிஸ் பண்ணி உன்னை பார்க்காம இருந்ததுக்கே உங்கள் ஊர் வரைக்கும் நான் தேடி வந்திருக்கேன். நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லையா? ஆமாம், நான் உன்னை மிஸ் பண்ணவே இல்லை, நீ பார்த்த. ஏன்டா நீ வேற எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அது எனக்கு தான் தெரியும். நான் நாளைக்கு காலேஜ் வந்து தான் இந்த கதையெல்லாம் உன்ட்டு சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீ இங்கேயே வந்து என்ன மிஸ் பண்ணுறியா இல்லையான்னு கேட்டுட்ருக்கேன். மிஸ் யூடி தங்கம். மிஸ் யூ ஸோ மச். இதை விட லவ் யூ லவ் யூ லவ் யூ. சரி சரி, பாய் பாய். நில்லு நில்லு, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். டேய் புரிஞ்சுக்கோடா, இப்போ எப்படி அதெல்லாம் பேச முடியும்? இரு 2 மினிட்ஸ். ஆமாம், இவன் 2 minutes மேகி. சொல்லு. எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு. பொண்ணு வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பெருசாக கிராண்டாக எங்கள் அண்ணனோட நிச்சயத்தை பண்ண போகிறோம். ஏய் சூப்பரா. அவ்வளோதான். அண்ணனோட நிச்சயம், அப்புறம் கல்யாணம். அடுத்து நமக்கு தான். ஐயா மூஞ்சி, முதல்ல எக்ஸாம் ஒழுங்கா எழுதுற வழியை பாரு. காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், சரியா? என்னடி, முன்னாடிலாம் நீ தான் அவசரப்படுவ, இப்போ என்கிட்டயே எப்படி சொல்கிற? கோயிலுக்கு போன இடத்துல உங்கள் சொந்தக்காரங்க எதுவும் மண்டையை கழுவிட்டாங்களா என்ன? என்னை கழட்டி விட பார்க்குறியா? ஆமாம், கழட்டி விட போகிறாங்க. போடா லூஸு. காலேஜ் முடிச்சுட்டு 2 பேர் கொஞ்ச நாளாவது வேலைக்கு போகலாம்டா. நம்ம 2 பேர் கையிலையுமே ஒரு சேலரி வந்தால் நல்லது தானே, அதனால தான் சொன்னேன். சரிடி சரி. எப்படியும் அண்ணனுக்கு நிச்சயம் ஆனால் கொஞ்ச நாள் ஆகும் கல்யாணம் ஆகிறதுக்கு. எடுத்த எடுப்பில் அண்ணன் கல்யாணம் முடிஞ்சோன்னா நம்ம கல்யாணத்தை பண்ண முடியாது தான். ஆனால் வீட்டில் பேசி சம்மதம் வாங்குறதுக்கான டைமை நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி சரி சரி, டாட்டா டாட்டா. பார்த்து பத்திரமா போயிடுவியா, இல்லை வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணவா? அங்கேருந்து தனியாக வந்த எனக்கு இங்கேருந்து தனியாக போக தெரியாதா என்ன? சரிடி. சரி, பாய் பாய்.